ஏதோ ஒரு குழப்பத்தில் நீங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டீங்கன்னு தோணுது. ஹையர் அஃபிஷியலாகவும் சரி, உங்கள் வெல்விஷராகவும் சரி, என்னால் இதை ஏற்றுக்க முடியாது. 2 பேரும் தனியாக போய் இதை பற்றி பேசுங்க. எமோஷனாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக இதை பற்றி யோசிங்க. உங்கள் குடும்பத்தோட நிலைமையை பற்றி யோசிங்க. அப்புறம் ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. சார், நான் யூ கேன் கோ நவ். ரஞ்சிதா, பேசி பார்த்தோம். இந்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நான் இதை ப்ரொசீட் பண்ணுவேன். ஓகே ரஞ்சிதா, போங்க. அருண் சார், போங்க. ஓகே சார். நான் வேலையை ரிசைன் பண்ற முடிவுக்கு வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கலல்ல? நீங்க சொல்லிட்டு போனதுமே நான் அந்த முடிவை எடுத்துட்டேன். இந்த வேலை முக்கியம் இல்லைன்னுலாம் நான் நினைக்கல. வேற வேலைய தேடிக்கலாங்கிற தைரியத்திலயும் நான் இப்படி பேசல. எனக்கு நீங்க முக்கியம், உங்களோட சந்தோஷம் முக்கியம். என் புருஷனோட நிம்மதியை கெடுத்துட்டு என்னால இங்கெல்லாம் வேலை செய்ய முடியாதுங்க. அதனாலதான் மீட்டிங்லயே நான் என் முடிவை சொல்லிட்டேன். ஆனா நீ ரிசைன் பண்ணிட்டு போனா என் வேலைக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சார் சொல்றாரு. நானும் அதை எதிர்பார்க்கல அருண். இப்ப நான் என்ன பண்றது ரஞ்சிதா? என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நான் வேலையை விட்டுடுறேன். நம்ம வீட்டோட கிச்சன் பொறுப்பை மட்டும் நீங்க என்கிட்ட ஒப்படைக்க முடியுமா? சாரிங்க, உங்களை சங்கடப்படுத்தணும்னு நான் இதை கேட்கல. இப்போதைக்கு இது சாத்தியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் சொன்னது நடக்கணும்னா அத்தையோட மனசு மாறணும். அவங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணுக்கு இப்போ நல்லவங்க கெட்டவங்களாவும், கெட்டவங்க நல்லவங்களாவும் தான் தெரியுவாங்க. ஆனா காலம் இப்படியே இருக்காது. அவங்க என்ன சரியா புரிஞ்சுக்கிற சூழ்நிலை கண்டிப்பா வரும். அதே மாதிரி ஆபீஸ்லயும் நிலைமை மாறும். நான் எந்த சலுகையும் கொடுக்கல, உங்க உழைப்பால தான் இது எல்லாமே கிடைச்சிருக்குன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. அப்படி அவங்க புரிஞ்சுக்கலனாலுமே பரவாயில்ல. நாம சரியா இருக்கோம்னு நம்ம மனசாட்சிக்கு தெரியும். மத்தவங்க பேசுறத பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? உனக்கு இதுல கவலை இல்லாம இருக்கலாம் ரஞ்சிதா. ஆனா கேவலமான பேச்சு வாங்குறதெல்லாம் நான் தானே. இங்க மட்டுமா அவங்கள பத்தி தப்பா பேசுறாங்க? அத்தையோட முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் நான் வீட்டை விட்டே வந்திருக்கேன். அந்த விஷயம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் உங்க சொந்தக்காரங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல பாதி பேர் அம்மா பேச்ச தட்டாத பையன்னு உங்களை பாராட்டுவாங்க. மீதி இருக்கிறவங்க ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு இப்படி ஏமாத்திட்டானேன்னு உங்களை கண்டபடி திட்டுவாங்க. அதுக்காக நீங்க என்ன வீட்டுக்கா கூட்டிட்டு போயிட முடியும்? இல்ல, நான் உங்களை குத்தி காட்டுறேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. நம்ம வீட்டு இப்ப என்ன சூழ்நிலையில இருக்கு, ஏன் இதெல்லாம் நடந்துச்சுன்னு நமக்கு தானங்க தெரியும். பேசுறவங்க எல்லார்கிட்டயும் நாம போய் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? அடுத்தவங்க பேச்சுக்காக நம்ம பயப்பட ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது அருண். உங்களுக்கு இந்த வேலையும் வருமானமும் ரொம்ப முக்கியம். எந்த சூழ்நிலையிலயும் அதுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. நம்ம 2 பேருமே வேலையை விட வேண்டாம். நம்ம வேலையை ஒழுங்கா பாப்போமே. இந்த பிரச்சனையெல்லாம் காலப்போக்குல தானா அடங்கிடும். நீங்க எதையும் பெருசா எடுத்துக்காதீங்க அருண். ஓகேவா? அப்போ நான் என் வேலைய கண்டினியூ பண்றேன்னு சார்கிட்ட சொல்லிட்டுமா? தம்பி,
நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க சொன்னதுக்காக மேடம் வேலையை விட கூட தயாராயிட்டாங்க. ஆனா முடிவு தப்பானதும் சூழ்நிலையை நிதானமா எடுத்து சொல்லி உனக்கு புரிய வச்சாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி. ஆபீஸ்ல அவன் பொறாமையிலையும் புகைச்சலையும் ஏதாவது பேசுவான். அதெல்லாம் கண்டுக்காம போய்கிட்டே இரு. ரொம்பவும் பேசுனாங்கன்னா, ஆமா என் பொண்டாட்டியால தான் எனக்கு நல்லது நடக்குதுன்னு நெஞ்ச நிமித்தி சொல்லு. அதுல தப்பும் இல்ல, கேவலமும் இல்ல. இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா ஒவ்வொருத்தனும் கோவில் கட்டி கும்பிடுவான். நீயும் கோயில் கட்டி சாமியா கும்பிடணும்னு நான் சொல்லல. அவங்கள புரிஞ்சு நடந்துகிட்டா அதுவே போதும். வேற எதுவும் அவங்களுக்கு தேவையில்லைப்பா. அருண், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருப்பா. வரம்பா. சொல்லு வித்யா. ஏய், என்னாச்சுடா? ரஞ்சிதா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாளா? இல்ல வித்யா. தெரியும்டா, அவ செய்ய மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு எல்லார் மேலயும் நான் பாசம் வச்சிருக்கேன், அக்கறை வச்சிருக்கேன்னு வாய்க்கிடையே பேசுவாள. அதெல்லாம் உண்மைன்னா நீ சொன்னதை அவ கேட்டிருக்கணும்ல. அவ சுயநலம் பிடிச்சவங்கிறத இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோ. ஏய் வித்யா, போது நிறுத்துறியா? என்னடா அவளை பத்தி பேசின உனக்கு இவ்ளோ கோவம் வருது? இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்காத. அப்படி என்ன நடந்துச்சு? அவ வேலையை விட்டு போறான்னா என் வேலைக்கு ஆபத்து நீங்க சொல்லிட்டாங்க. போதுமா? ஏண்டா அப்படி சொன்னாங்க? உனக்கு போன்லயே எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். சரியா? போனை வை. ஏய் அருண், ஒரு நிமிஷம். ஏய் அருண், சொல்லு. நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டு வந்துரு. லீவா? எதுக்கு? அம்மா கோவில்ல ஏதோ விசேஷ பூஜைக்கு ரெடி பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாரும் அங்க போனல, அதுக்குதான். வித்யா, நான் எங்கேயும் வரல. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. டேய், இந்த பூஜை ஏற்பாடு பண்ணதே உனக்காக தான். நீ வரலனா எப்படிடா? எனக்காகவா? என்ன பூஜை பண்ண போறாங்க? எனக்கு ஒன்றும் புரியல வித்யா. இங்க பாரு, உன் வாழ்க்கையில நல்லது நடக்கணும் தான் கோயில் குருக்கள் கிட்ட பேசி அம்மா இந்த பூஜையை ரெடி பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்காத. அம்மாக்காக நீ இதுல கலந்துக்கிட்டு தான் ஆகணும். வரப்போ லீவ் சொல்லிட்டு வா, அவ்வளவுதான். ஏன் ஒருத்திக்கு என்ன சமைக்கிறது? நம்மால வீட்டு பக்கமே எட்டி பார்க்கல. பேசாம அவருக்கு பிடிச்ச சப்பாத்தி சிக்கன் செஞ்சு அவரை சாப்பிட கூப்பிடலாமா? வேண்டாம் வேண்டாம், செஞ்சுட்டு கூப்பிட்டா சரியா வராது. முன்னாலேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இவேதுக்கு இப்ப கூப்பிடுறா? சொல்லு. இப்ப பேசுறது மேனேஜர் ரஞ்சிதா இல்ல, உங்க பொண்டாட்டி ரஞ்சிதா. நீங்க ரிலாக்ஸாவே பேசலாம். சரி, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? நான் உங்க பொண்டாட்டிங்க. எப்ப வேணாலும் உங்களுக்கு கால் பண்ணலாம். இப்பதான் கூப்பிட்டு பேசணும்னு எந்த கண்டிஷனும் இல்ல. சரி சொல்லு, என்ன விஷயம்? நான் நம்ம வீட்டுக்கு எதிர் வீட்டுக்கே குடி வந்துட்டேன்னு தெரியும்ல. ஒரு தடவை கூட என்ன நேர்ல வந்து பார்க்கணும்னு தோணவே இல்லைல்ல உங்களுக்கு? நீ வேற எங்கேயாவது தள்ளி இருந்தா கூட நான் வந்து பார்த்திருப்பேன். வீட்டுக்கு எதிரிலே குடி வந்தா நான் எப்படி வந்து பார்க்க முடியும்? மாடியில கூடி இருந்தப்பவே அடிக்கடி வந்து பார்த்துட்டு போனீங்க. அதெல்லாம் மறந்துட்டீங்களா? அப்பெல்லாம் யாருக்கும் உண்மை தெரியாது. யாராவது பார்த்து விசாரிச்சா கூட நான் வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுவேன். ஆனா இப்போ நாங்க வரேன்னு தெரிஞ்சாலே வீட்டுல சண்டை தான் வரும். இப்ப எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? விடு. நீங்க தெரிஞ்சாதானங்க பிரச்சனை வரும். வீட்டுக்கு தெரியாம கிளம்பி வாங்க. லவ் லைஃப்ல
இந்த த்ரில்லு கூட இல்லைன்னா எப்படி? சரி ஓகே, நான் நாளைக்கு வர முடியுமான்னு பார்க்கறேன். நல்ல விஷயத்தை ஏன் தள்ளி போடுறீங்க? நீங்க இன்னைக்கே இப்பவே வரணும். ஏய், என்ன விளையாடுறியா ரஞ்சிதா? மணி என்னாச்சுன்னு பாத்தியா? இப்ப எப்படி வர முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. உங்களுக்காக நான் சப்பாத்தியும் பெப்பர் சிக்கனும் செய்ய போறேன். வந்து ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போங்க. ஹலோ, லைன்ல இருக்கீங்களா அருண்? ஆ, இருக்கேன். நான் என்ன 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அங்க ஒரு அதிசய பூ இருக்கு, அது கொண்டு வாங்க நான் சொன்னேன். எதிரில இருக்கிற வீட்டுக்கு சாப்பிட தானே வர சொன்னேன். அதுக்கே இவ்ளோ யோசிக்கிறீங்க? யோசிக்காம அம்மா ஏதாவது சமைச்சு வச்சிருப்பாங்கல்ல. தினமும் தான் அம்மா சமையல சாப்பிடுறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் பொண்டாட்டி கையால சாப்பிடக்கூடாதா? இல்ல ரஞ்சிதா, நான் அங்க வந்து சாப்பிட்டேன்னா வீட்ல வந்து எப்படி சாப்பிட முடியும்? ஏன் சாப்பிடுறீங்க? வயிறு சரியில்லைன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் வெளியே கிளம்புனாலே அம்மா எங்க போற, ஏன் போற, எதுக்கு போறேன்னு விசாரிப்பாங்க. அவங்க கிட்ட நான் என்ன சொல்லி சமாளிக்கிறது? நம்ம மாட்டிக்கிட்ட சமயத்துல எல்லாம் எவ்ளோ பொய் சொல்லி சமாளிச்சிருக்கோம். இப்போ ஒரு பொய் சொல்லிட்டு இங்க வர முடியாதா? ஓவரா பண்ணாதீங்க அருண். இன்னும் 1 hourல எல்லாமே ரெடி ஆயிரும். நீங்க வந்து சாப்பிட்டுட்டு போறீங்க, அவ்வளவுதான். ஏய் ரஞ்சிதா, நான் தான். ஏன் பயப்படுற? நீங்களா? திடீர்னு வந்து நின்னா பயப்பட மாட்டாங்களா? ஏதோ ஒரு திருடன் தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான்னு நினைச்சிட்டேன் தெரியுமா? நானும் ஒரு வகையில திருடன் தான். அது சரிதான். ஆனா இந்த திருடனுக்கு அவன் திருடிட்டு வந்த பொருளோட வேல்யூ புரியலையே. அத கொஞ்சம் கூட கண்டுக்காம ஓரமா தூக்கி போட்டுறானே. திருடனுக்கு அவன் தூக்கிட்டு வந்தது பொக்கிஷம்னு நல்லா தெரியும். ஆனா அத கொண்டாடுற சூழ்நிலை இன்னும் வரல. அவனுக்குன்னு ஒரு காலம் வரும். அன்னைக்கு அவனை மாதிரி யாருமே பாத்துக்க முடியாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அவன் அப்படியே அதை உள்ளங்கையில வச்சு தாங்குவான். அந்த காலம் வரத்துக்குள்ள அந்த பொக்கிஷமே அவன் கைய விட்டு போயிடும். இந்த மாதிரி விளையாட்டு கூட பேசாத நினைச்சுதா? நீ நானும் சந்தோஷமா வாழ்ற காலம் நிச்சயமா வரதான் போகுது. அது வரைக்கும் இந்த பிரிவை பொறுத்துக்கோ, எனக்காக. கண்டிப்பா அருண், உங்களோட வாழ போற வாழ்க்கைக்காக நான் எவ்வளோ நாள் வேணாலும் காத்துட்டு இருப்பேன். ஹலோ, சொல்லுங்க அருண். ரஞ்சிதா, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். சரியா? ஆம், வாங்க. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்ல. ஹலோ, சொல்லுங்கம்மா. எங்க பாருங்க? அம்மா, அது சும்மா வெளியே நடந்துட்டு இருக்கம்மா. டேய், உனக்கு பிடிக்கும்னு சப்பாத்தியும் பட்டாணி குருமாவும் செஞ்சு வச்சிருக்கேன். சூடா சாப்பிட்டதா நல்லா இருக்கும்.
அம்மாம்மா இல்லம்மா எனக்கு மாமா அ, அ, அம்மா நான் சும்மா சொல்லு. அ, ஹலோ அருண் வாங்க. இல்ல ரஞ்சிதா, அம்மா எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கூப்பிடுறாங்க. வயிறு சரியில்லைன்னு நான் தான் சொல்ல சொன்னேன்ல. இல்ல ரஞ்சிதா, சட்டுன்னு என்னால பொய் சொல்ல முடியல. ஆ, ரஞ்சிதா, நான் இன்னொரு நாள் வேணா வந்து சாப்பிடுவா? உங்களுக்காக நான் எல்லாமே சமைச்சு வச்சிருக்கேன் அருண். இந்த ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ ரொம்ப சாரி ரஞ்சிதா, ப்ளீஸ் என் சுச்சுவேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். ஏய் ரஞ்சிதா ரஞ்சிதா, அம்மா செகண்ட் என்ன வராங்க, நான் கால் பண்றேன். அண்ணி கூப்பிடுறாங்க. இவ்ளோ காலையில ஏன் கூப்பிடுறாங்க? ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? ஹலோ சொல்லுங்க அண்ணி, காலையிலேயே ஃபோன் பண்ணிருக்கீங்க. ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனையா இல்லையான்னு எனக்கு சரியா தெரியல ரஞ்சிதா. எதுக்கும் உன்கிட்ட சொல்லிடலான்னு தோணுச்சு, அதனால தான் ஃபோன் பண்ணேன். புரியுற மாதிரி சொல்லுங்க அண்ணி. அண்ணி ஏதோ ஸ்பெஷல் பூஜைன்னு எங்க எல்லாரையும் கோயிலுக்கு வர சொல்லிருக்காங்க. அண்ணி நல்ல விஷயம் தானே, அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல ரஞ்சிதா, அண்ணி நடந்துக்கிறதும் அடிக்கடி வித்யா கிட்ட தனியா பேசுறதையும் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. ஸ்பெஷல் பூஜைன்ற பேர்ல அருணுக்கும் கல்பனாக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன நீ சொல்றீங்க? நான் சொல்றது உனக்கு சரியா காதல வேலையா? உன் புருஷனுக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு சொல்றேன். கேட்டதுமே பதறி துடிக்காம அங்க மழை பெய்தான்னு சாதாரணமா கேக்குற மாதிரி கேக்குற. நான் ஏன் பதறணும் அண்ணி? அருண் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவருக்கு பொண்டாட்டினா அது நான் மட்டும்தான். வேற யாருக்கும் என் அருண் தாலி கட்ட மாட்டாரு. நீ ரொம்ப நம்பிக்கையா தான் பேசுற, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரஞ்சிதா. அண்ணி அருணை சம்மதிக்க வைக்க பெருசா ஏதாவது யோசிப்பாங்க. அம்மா மேல இருக்கிற பாசத்துல அவன் தடுமாறிட கூடாது. அப்படி தடுமாறிட்டா உன் வாழ்க்கையே போயிடும் ரஞ்சிதா. கவலைப்படாதீங்க அண்ணி, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அருண் மனச யாராலையும் மாத்த முடியாது. அத நான் நம்புறேன். அம்மா, அருண் இது விஷயமா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? உங்களுக்கு ஏன் இப்ப சந்தேகம் வந்துச்சு? அருண் எதுவும் சொல்லலதான், ஆனா அண்ணி 2 நாளாவே இயல்பாவே இல்ல. ரகசியமா ஏதோ நடந்துட்டு இருக்குன்னு நல்லாவே தெரியுது. நிச்சயத்துக்கே யார்கிட்டயும் சொல்லாம பிளான் பண்ணவங்க தானே அவங்க. அதே மாதிரி கல்யாணத்தையும் பிளான் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நான் இத பத்தி கேட்டாலும் அண்ணி வெளிப்படையா ஒத்துக்க மாட்டாங்க. இது தேவையில்லாத சந்தேகம்னு என்னால சமாதானமாவும் நிக்க முடியல. அதனாலதான் உனக்கு ஃபோன் பண்ண ரஞ்சிதா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. தைரியமா கிளம்பி போங்க. அப்புறம் வேற ஏதாச்சும் தெரிஞ்சா எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. கண்டிப்பா ரஞ்சிதா. சரி சரி, யாரோ வர மாதிரி இருக்கு, நான் வச்சிடுறேன். ரஞ்சிதாக்கு சுதாதா ஸ்பைன்னு பார்த்தா இவளும் அந்த வேலையை தான் செய்யறாளா? இவ சொன்னதை சீரியஸா எடுத்துட்டு ரஞ்சிதா கல்யாணத்துல வந்து கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்றது? இல்ல, ரஞ்சிதா அந்த பக்கமே வரக்கூடாது.
இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கணும். அப்பதான் நான் நினைச்சதெல்லாம் நிறைவேறும். ரஞ்சிதா கோயில் பக்கம் வராத அளவுக்கு பிளாக் பண்ணணும். என்ன பண்ணலாம்?